வணக்கம் ட்ரேடர்ஸ். இப்போது தீபாவளி போயிட்டு இருக்கிறதுனால மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் பிடிடி ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸுடைய இம்பேக்ட் டே அப்படின்னு நம்ம வந்து பேசிக்காக சொல்லிடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்டோ 130 பாயிண்ட்டோ கேப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேலி மேலே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி ஒரு ஏற்றுனாங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ 2 நாள் லீவு. ஸோ நாளைக்கு முகூர்த்த ட்ரேடிங் மட்டும் இருக்குது. பட் ஒரு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த எக்ஸ்பைரி டே நம்ம சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸுடைய ஹீட் மேப்புங்க. ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து பிளாக் பஸ்டர்னு நினைக்கிற ரிலையன்ஸுக்கு சூப்பரான ஒரு ரேலியை கொடுத்துருந்துச்சு. ஒரு 3.5% வந்து மேலே ஏறி முடிஞ்சிருந்துச்சு. HDFC பேங்க் பெருசாக இல்லைங்க, ஃப்ளாட்டாக. ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து நல்ல பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனதுலேருந்தே கீழே தான் விழுந்துச்சு. பட் இன்ட்ராடேயில் ஒரு கெயின் வந்து 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹையே போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ HDFC பேங்க் வந்து புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ICICI பேங்க் வந்து 3.2% கீழே விழுந்திருக்குங்க. ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ICICI பேங்க் மட்டும்தான் நிஃப்டியை கீழே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சப்போஸ் இன்றைக்கி ICICI பேங்க்கும் சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டிலாம் 1000 பாயிண்ட் ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. ஸோ கடைசியாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ICICI பேங்க் வந்து ட்ராக் பண்ண காரணத்தினால நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 133 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி ஒரு 319 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்குங்க. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி பெருசாக எந்த விதமான வேலைகளும் காட்டலை. ஏன்னா எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் வரவே இல்லை. ஆனால் இந்த 25,907 கிடையாது, 903 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் மிகவும் முக்கியம் இல்லைங்க. 907 தான். ஸோ இந்த 907 அப்படிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஒரு லிக்விடிட்டி. October 1, 2024 கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு லிக்விடிட்டிங்க. மேலே இருக்க பை சைடு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதும் இருக்குது, ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையை டச் பண்ணணும் அப்படின்னா இதை தாண்டி தான் டச் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளேயும் போயிருக்கு, இந்த லிக்விடிட்டியும் டச் பண்ணியிருக்கு, ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரே இது நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் எக்ஸாஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னாலே பையர்ஸ்க்கு ஃபர்தராக ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போகிறதுல ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரி, பையிங் எக்ஸாக்ஷன் தான் வந்துருச்சு, செல்லிங் ப்ரெஷர்னாச்சும் வருவான்னு கேட்டிங்கன்னா நோ, செல்லிங் ப்ரெஷரும் வரல. செல்லிங் ப்ரெஷரும் இந்த நேரத்தில் ஆக்சிலரேட் ஆக முடியலை, பையிங் ப்ரெஷரும் ஆக்சிலரேட் ஆக முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ரிவர்சலை நம்ம ஒரு சின்ன ரிவர்சல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே நீங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேலி. ஸோ October 14 அன்னைக்கு ஒரு 4 ஹவரில் ஒரு ரெட் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் இங்கே தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ரெட் கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ சூப்பரான ரெட் கேண்டிலா, இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடலாம். நான் இந்த கேண்டிலோடைய பிகினிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க, இதனுடைய 50% இதுதான், அதுக்கும் மேலே தான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படிங்கும்போது இதில் இன்னுமே இந்த கேண்டிலில் பையர்ஸோடைய ஆதிக்கம் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷர்லாம் வரலைங்க. இந்த கேண்டிலையும் பையிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ ஒரு ரெட் கேண்டில் அப்படிங்கிறது மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு பையிங் எக்ஸாக்ஷன் அப்படிங்கிறது மட்டுமே தான் வந்திருக்கு. இந்த லிக்விடிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதை வேணால் ஒரே ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டராக சொல்லலாம். ஏதாவது ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இப்போ வருது அப்படிங்கும்போது வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் மே கன்சாலிடேட், இப்படியே கன்சாலிடேட் கூட ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு இந்த டே ஹை தாண்டும் போது, அதாவது இன்றைக்கி ஒரு டே ஹை மிக முக்கியமான ஒரு ஸ்விங் பாயிண்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்குங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டே ஹை தாண்டும் போது, அதாவது 25,925 அப்படிங்கிற லெவலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான
லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது, பை சைடு லிக்விடிட்டி. இதுவுமே தாண்டப்படும் போது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 26,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப கஷ்டப்படும். இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாண்டி மேலே போகிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்தாலுமே இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இங்கே பாருங்க இந்த இடம் 25,694 தாண்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் மொமெண்டம் வந்து கிக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லை 1 hour கேண்டில் கிடையாது, லாஸ்ட் 15 minutes கேண்டில் தான். ஸோ அதனால தான் இது அவ்வளோ கன்வின்சிங்கான ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் இருக்கிறது 25,285 கிட்ட தான். ஸோ இவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறதுனா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த 694 கிட்ட முதல்ல வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான லிக்விடிட்டி லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் கடைசியாக இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டுச்சு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வந்த எந்த கேண்டிலுமே இந்த கன்சிக்யூட்டிவாக 2 ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பையிங் ப்ரெஷர் இருக்க ஒரு கேண்டில் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷன் ரொம்ப நாள் போயிட்டு இருக்க முடியாது. அதனால் பையிங் ப்ரெஷரில் சின்ன எக்ஸாக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ மேபி வரும் நாட்களில் இந்த பையிங் ப்ரெஷர் எக்ஸாக்ஷன் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலரேட் ஆகும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கான சைன்ஸ் இன்னைக்கும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி கேப் அப்பில் மட்டும்தான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் தாண்டினாலும் இது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் தாண்டப்படும் போது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்தால் தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைம் கரெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது, இப்படியே கன்சாலிடேட் ஆகுறது, அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டிலாக இருக்கிறதுனால அடுத்து நாளைக்கு வரப்போகிற கேண்டில் Thursday நாளைக்கு 1 hour ட்ரேடிங் தான் இருக்குது, 1:45 to 2:45 நினைக்கிறேன். அதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. Thursday வர கேண்டில் ஒரு நல்ல ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா மேபி ஃபர்தராக மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரலாம். இது ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாகவும் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னுங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ரெண்டாவது புது ஆல் டைம் ஹை க்ளோஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருந்துச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால புது ஆல் டைம் ஹை க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்கு. இன்றைக்கி கேப் அப் ஆச்சு. கேப் அப் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியே இல்லைங்க இப்போ இதுக்கு மேலே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து புது லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது 1 hour டைம் ஃப்ரேமில். புது லோன்ற பாருங்கள், புது ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒருக்கா வந்து ஸ்வீப் பண்ணுது, இதுக்கு மேலே போய் ஸ்வீப் பண்ணுது. அதையும் உங்களுக்கு நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் காட்டுறேனே. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபஸ்ட்டு 5 minutesோட ஹை. நிஃப்டியும் பெருசாக மேலே போச்சு, பேங்க் நிஃப்டி பெருசாக மேலே போச்சு. பட் அதுக்கப்புறம் நிஃப்டியெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால 850 தாண்டி பெருசாக போக முடியல. 870 வரைக்கும் ஒருக்கா போச்சு, திருப்பி வந்துருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டிங்க எக்ஸ்பைரி இல்லாத காரணத்தினால டே ஹையை ஒருக்கா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சது. இங்கே பாருங்கள், இது ஸ்வீப் பண்ணதை இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, முடியல. அகைன் பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல ஷார்ட் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்னால் இதுக்கு மேலே இருக்கும். அதையும் போய் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கிற காரணத்தினால இதுக்கு மேலே லிக்விடிட்டி கிடையாது. நோ லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே லிக்விடிட்டியே இல்லை. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி இருக்கிற இடத்த நோக்கி தான் போகும். பட் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோன் இருக்கிறதுனால இந்த இடத்துல லிக்விடிட்டி ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அதாவது 57,878 கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி, நான் வந்து எஸ் லிக்விடிட்டி போடுறேன். ஆக்சுவலி இங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போது லிக்விடிட்டி இல்லாத ஒரு இடத்துலேருந்து லிக்விடிட்டி இருக்க ஒரு இடத்துக்கு இன்னும் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வரணும். விச் மீன்ஸ் இந்த கரண்ட்டு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பாருங்கள் கன்சால்டேட் தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்து கீழே வந்திருக்கு. 4 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்க ஒரு கேண்டிலாக இருக்குது. ரெண்டாவது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வெரி குண்டு மேலே ஏறி இருக்குது. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். இந்த 4 hour கேண்டில் பாருங்களேன்,
50% கீழே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% பக்கமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நிஃப்டி கீழே விழுகுமா இல்லையான்னு தெரியலிங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 57,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5800 200 300 பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு 200 பாயிண்ட் வரதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்காதீங்க. அந்த இடத்துல வந்து அதுவும் உடைக்கப்படும் போது ஃபர்தராக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது 56,988 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா 56,994. இதுதான் ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 1 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்படி நிஃப்டிக்கு வந்து இன்னும் 200 தான், 280 300ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இன்னொரு 500 பாயிண்ட் கீழே விழுந்தால் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருமோ, அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. 1000 பாயிண்ட் விழுந்தால் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருது. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கம்மி தான். பட் மொமெண்டம் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமே வந்துடும். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு ரேலியை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிக்விடிட்டி வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் மேலே பெருசாக லிக்விடிட்டி இல்லைங்கிறதுனாலையும் பேங்க் நிஃப்டியில் ஒரு சரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போது இந்த நிலமையில் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதை விட மிட் கேப் நிஃப்டி ரொம்பவே வீக்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹை. இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ என்ன தான் இது வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னாலுமே ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிட் கேப் நிஃப்டி அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்லாம் பார்க்க முடியல. பட் இங்கே 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதே கொஞ்சம் மிட் கேப் நிஃப்டி பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். எஸ், இதுலேயுமே கேப் அப் அப்படிங்கிறது வந்துச்சு. அது சஸ்டெயினுமே ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் டே ஹைட் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி பேரிஷ்னஸ் இன்டியூஸ் ஆனதுனால மேபி ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கு இந்த ப்ரைஸ் இதை தான் 13,115 அப்படிங்கிறது தாண்டப்படும் போது ஃபர்தராக இதுவுமே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்னிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. இது பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். நான் வேறு கலரில் அதை போடுறேன். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு கேண்டில் வந்து தாண்டி நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆக்சலரேட் ஆகி ஃபர்தராக அது கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். இது தாண்டும் போது 115 தாண்டும் போது நல்லா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற அந்த இதை போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், ஆக்சுவலி மேலே மேனிப்புலேஷன் ஆச்சு, கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி இந்த கீழே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ எனக்கு டே க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஐ திங்க் 1 ஹவரில் புல்லிஷாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே புல்லிஷாக மாறிச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டுங்கிறதும் இப்போ புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இது ஒரு பியரிஷான ஃபேர் வேல்யூ கேப், கரெக்டுங்களா? அந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தாண்டி மேலே போயிருக்கு. ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே இங்கே கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டுவர்ட்ஸ் இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருக்கிற இடம். 1,16,217 அப்படிங்கிற லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு இந்த டே இன்னும் 12 மணி நேரம் இருக்குது. ஸோ இந்த 12 மணி நேரம், அதாவது நாளைக்கு காலையில் 5:30 தான் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதும் இது வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே தான் இருக்குங்க. அப்படிங்கும்போதே ஃபர்தராக பிட்காயினில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக கிரிப்டோவில் பிட்காயின் மட்டும் இல்லை, மற்ற எல்லா காயின்ஸுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அடுத்து க்ரூட் ஆயிலுங்க. க்ரூட் ஆயிலுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கவே மாட்டேங்குது. தலைவன் பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சால்டேஷனுக்கு போயிட்டான். பயங்கர அக்குமுலேஷனுங்க.
இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு அக்குமுலேஷன்லேருந்து திருப்பி மேலே போய் அந்த ஹைக்கு மேலே இருக்க பை சைடு லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த இடம் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 56.17ங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே போய் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். மேபி இங்கே போயிட்டு திருப்பி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டுவர்ட்ஸ் 55.35 இங்கே பாருங்க, இந்த கேண்டலோட விக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது தான் 57.71 தானா தான் ஃபர்தராக மேலே போக முடியும். இப்போதைக்கு டேரக்ஷன்லெஸ்ஸாக ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க, இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போனதுனால ஒரு சின்ன டிப்பு அவ்வளோதான். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஸ்விங் பாயிண்ட்டுக்கு ரெண்டுமே வந்து தாண்டப்படும் போது ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் அப்படிங்கிறதுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.